இந்த லிங்கமானது பிரம்ம விஷ்ணு ருத்ர தத்துவங்களை உடையது. இது 36 தத்துவங்களை உடையது. ஆத்ம தத்துவம்னு சொல்றது பிரம்மா அதிதேவதை, வித்யா தத்துவம்னு சொல்றது விஷ்ணு அதிதேவதை, சிவதத்துவம்னு சொல்றது சிவம் அதிதேவதை. ஆயினால தத்துவம் கடந்த மூர்த்தி சிவருமான். அவர் அப்படி இருந்தா நமக்கு எப்படி அருள் உண்டாகும்? அவர் இறங்கி வர்றார். ஸ்வரூபம் தடஸ்தம்னு சொல்றது. ஸ்வரூப நிலை அப்படின்னா சுவாமி எப்படி இருக்காருன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஞானிகளாலே, அதாவது ரிஷிகளாலே கண்டறிய முடியும். அது ஸ்வரூப நிலை. தடஸ்த நிலை நமக்கு ஏற்ப வடிவத்தை எடுத்துக்கொண்டு வர்றது. சுவாமி நரசிம்மர் மாதிரி இருப்பார்னு நினைச்சா நரசிம்மராக வருவார். சின்ன குழந்தை மாதிரி இருக்காருன்னா பாலமுருகனாவோ வாமனராவோ வருவார். அதனால எப்படி நாம் நினைக்கிறோமோ அந்த வடிவிலே சிவருமான் வருவார். அதனால அதுக்கு தடஸ்தம், அது அவசரம், அவதாரம், அவதரித்தல் அப்படின்னு பேரு. அப்பேற்பட்ட சுவாமி ஒவ்வொரு வித ரூபமாக அவதரித்திருக்கிறார். அதுல சதாசிவமூர்த்தி எப்போதும் சிவமாவே இருக்கிறார். ஏற்கனவே உள்ள சிவம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது அருவம்னு பேரு. உருவம் அப்படின்னா கணபதி, தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், நடராஜா இவர்களெல்லாம் உருவத் திருமேனிகள். அருவுருவம் அப்படின்னா சிவலிங்க திருமேனிகள். அக்னி, கும்பம் இவையெல்லாம் அருவுருவ திருமேனிகள். அதனாலே 3 வடிவமாக சிவபெருமான் இருக்கிறார். For more information, watch the full video, link in description.